தமிழ் 63 சேனல் நேயர்களே, ஜோதிடம் சம்பந்தமான இன்னும் பல நல்ல தகவல்களை பெற தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பின்பற்றி வாருங்கள். நிதானத்திற்கும் பெயர் போன கும்பராசி நேயர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025 வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பயிற்சியாகிறார். அப்படி பயிற்சியாகின்ற சனி கும்பராசிக்கு என்ன செய்வார் என்பதை நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது கும்பராசிக்காரர்கள் 7.5 சனியில் விரயச்சனி, ஜென்ம சனி என 2.5 ஆண்டுகளை 5 ஆண்டுகளை கடந்து வந்துள்ளீர்கள். இனி தற்போது பாதச்சனியாக, அதாவது கடைசி 2.5 ஆண்டுகள், 7.5 வருடத்தில் கடைசி 2.5 ஆண்டுகளை சனி பகவான் உங்கள் ராசிக்கு அடுத்த ராசியான மீனத்தில் செல்ல உள்ளார். பாதச்சனி என்ன செய்யும் என்பதற்கு முன் ஜென்மசனி என்ன செய்தது என்பதை பார்த்து விடுவோம். ஜென்ம சனியானது உங்களை செயல்பட விடவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் எண்ணங்களையும் உங்கள் செயல்களையும் முழுமையாக ஆக்கிரமித்து, முழுமையாக எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் சரியாக வரவில்லை என்ற நிலைமையைத்தான் தந்தார். உடல் நலத்தில் சீரற்ற நிலைமை, உடல் சோர்வு, எதையுமே சுறுசுறுப்பாக செய்ய முடியாத நிலைமை, எல்லாவற்றையும் சனி பகவான் ஜென்மத்திலிருந்து உங்கள் ராசியை ஆக்கிரமித்து, உங்கள் மனதை ஆக்கிரமித்து மிகவும் சிரமப்படுத்தி கொண்டிருந்தார். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு கும்பராசிக்காரர்கள் எப்போது மீள்வோமோ என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். என்னதான் கும்பராசியில் சனி ஆட்சி பெற்றாலும் 7.5 சனி காலத்தில் சனி பகவான் தன் ராசிக்காரராகவே இருந்தாலும் கொடுமைகளை செய்வார் என்பதை கும்பராசிக்காரர்கள் நிச்சயம் தெரிந்திருப்பீர்கள். கோச்சாரத்தில் ஜென்ம சனியில் ஜென்ம ராசியில் சனி செல்லும் போது எந்த ராசியாக இருந்தாலும் சில பாடங்களையும் சில இன்னல்களையும் சனி தருவார் என்பதை கும்பராசிக்காரர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். குடும்பத்தில், குழந்தைகள் விஷயத்தில், உடல்நல விஷயத்தில், தொழில் விஷயத்தில் மேம்பாடு அடையவில்லை, எந்த காரியம் எடுத்தாலும் தடை, தாமதம், அனைத்தும் கவலையில் இருக்கிறீர்கள். இப்பொழுது வர இருக்கின்ற சனி பயிற்சியானது உங்கள் ராசியில் ஜென்ம ராசியிலிருந்து பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு உங்கள் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தவர் தற்போது விலகி செல்கிறார். இன்னும் சொல்ல போனால் பெரிய துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உடல்நல கோளாறு, மனதளவில் பாதிப்பு, தொழிலில் சுணக்க நிலைமை அனைத்தும் சரியாக போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் இன்னும் உங்களுடைய அடுத்த 2.5 ஆண்டுகளை மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருப்பார். அப்படி என்றால் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை முழுமையாக தீரவில்லை என்றுதான் கூற வேண்டும். 2ஆம் வீட்டில் உள்ள சனி பகவான் உங்கள் தன வரவை சற்று தாமதப்படுத்துவார். யாரிடத்திலாவது பணம் கொடுத்து விட்டு வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அது நிச்சயம் வரும், ஆனால் தாமதமாகத்தான் வரும். 2ஆம் வீட்டில் உள்ள சனி பகவான் தனத்தை தாமதப்படுத்தியே தருவார். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து போவதால் பெரிய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். குறிப்பாக குழந்தைகள் உடல்நல விஷயத்திலும் பெற்றோர்கள் குழந்தைகள் விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது நன்மையை தரும். சனி பகவான் எப்பொழுதுமே இருக்கும் இடத்தை பாதித்து பார்க்கும் இடத்தை சேதப்படுத்துவார். அதாவது பார்க்கும் இடத்தில் சிறிது கலக்கத்தை ஏற்படுத்துவார். அப்படி பார்க்கும்போது 4ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அதாவது 4ஆம் வீடு வண்டி வாகனங்களில் கவனம் தேவை என்பதை சொல்கிறார். வண்டி வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டும். பள்ளி கல்லூரி செல்பவர்கள் படிப்பு விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது நல்லது. 4ஆம் வீட்டை பார்க்கும் சனி பகவான் உங்கள் படிப்பை சிறிது மந்தப்படுத்துவார். படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசிக்காரர்களின் பெற்றோர்கள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களை படிப்பில் கவனமாக இருக்க வலியுறுத்த வேண்டும். அதே சமயம் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் தொலைதூர பயணங்கள் செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் செல்லும் போது அனைத்தையும் சரி செய்து திட்டமிட்டு சரியான நேரத்தில் சரியான திட்டங்களை தீட்டி சரியாக செயல்படுவதன் மூலம் பெரிய துன்பங்கள், பெரிய துயரங்களை தவிர்த்து கொள்ளலாம். 8ஆம் வீட்டை பார்க்கும் சனி பகவான் கடன் சம்பந்தமான தொல்லைகளை தருவார். ஏற்கனவே ஜென்ம சனியில் கடன் வாங்கியிருப்பவர்கள் திருப்பி கட்ட முடியவில்லை, சரியான நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியவில்லை என்ற மனக்கலக்கத்தை தருவார். 8ஆம் வீட்டை சனி பகவான் தொடர்பு கொள்வதால் வெளியூர் வெளி மாநிலம் செல்பவர்கள் சரியான திட்டமிட்டு சரியாக செயல்படுவதன் மூலம் பல பயணங்களால் வரும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். 11ஆம் வீட்டை தனுசு வீட்டை தொடர்பு கொள்கிறார். 11ஆம் வீடு அண்ணன் அக்கா உறவு முறைகளை குறிக்கிறது. அப்படி என்றால் அண்ணன் அக்கா விஷயத்திலும் சற்று போன்ற உறவினர்கள் விஷயத்தில் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். 11ஆம் வீடு
லாபஸ்தானமாகும். அதாவது நாம் செய்யும் தொழில், செய்யும் வேலையில் வரும் லாபத்தை குறிக்கிறது. அப்படி என்றால் நமக்கு லாபம் வருவதற்கு முன்னே எதையும் திட்டமிட்டு அந்த லாபத்திற்கு செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதன் மூலம் சில துன்பங்களை தவிர்த்து கொள்ளலாம். லாபம் வந்தவுடன் அதை வைத்து திட்டமிடுவது சிறந்த நன்மையை தரும். பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் நிதானமானவர்கள், எதையும் நிதானமாக யோசித்து செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எந்த விஷயத்தையும் எந்த முடிவையும் எடுக்கும் போது நிதானமாக யோசித்து எடுப்பதன் மூலம் நல்ல பயனை அடையலாம். கும்பராசியானது வாயு ராசி, காற்று ராசி. வழிபட வேண்டிய கோயில் வாயுஸ்தலமான காளகஸ்தி செல்வதன் மூலம் கும்பராசிக்காரர்கள் வாழ்வில் மேன்மை அடையலாம். அதோடு வாயு கிரகமான ஆஞ்சநேயரை சனிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நன்மைகள் கிடைக்கும். கும்பராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் உள்ளன. பொதுவாக நட்சத்திரநாதர்களை வழிபட்டு வருவதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகளை வாழ்வில் அடையலாம். அதன்படி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கீழக்குற்கையில் அமைந்துள்ள பிரம்ம ஞான வாழ். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகை மாவட்டம் திருப்புகலூரில் அமைந்துள்ள அக்னிபுரீஸ்வரர் கோவில் சென்று வழிபட்டு வந்தால் வாழ்வில் எல்லா துன்பம் துயரங்களும் நீங்கி வாழ்வில் வாழ்க்கை சிறப்பாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே ரங்கநாதபுரம் எனும் இடத்தில் அமர்ந்துள்ள கஜராணேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்வில் மேன்மை அடையலாம்.